பாரத ரத்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவை புகழ் வணக்கம் செலுத்த வருகை தந்திருக்கும் CWM அவர்களுக்கும் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் SRMA நண்பர்களுக்கும் SC/ST and AOBC இன்றைய தினம் அம்பேத்கர் அவர்களின் கட்டுரை போட்டி மற்றும் பல போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வாங்க இருக்கும் மற்ற தோழர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் DRI சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வரிகள் சொல்லலாம், உலகத்திலேயே 2 தலைவர்களுக்கு மட்டும்தான் சிலை அதிகமாக இருக்கு. அதில் ஒருவர் பாரத ரத்னா அம்பேத்கர், இன்னொருவர் கார்ல் மார்க்ஸ். அதே போல உலகத்திலே அதிகமாக சிலை உடைக்கப்பட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள் சிலை. ஏனென்று சொன்னால் இந்தியாவில் மட்டும் அவருடைய புகழில் உலகத்தில் இருக்கிற எந்த மூலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களாலும் சரி, நம்ம போராடக்கூடிய மக்களாலும் சரி, ஆனால் அம்பேத்கருடைய வரிகள் தான் அந்த போராட்ட களத்தில் முன்னாடி நிற்கும். அதே போலதான் இங்கே இந்தியாவிலும் சரி, எங்கு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதற்கு எதிராக அவருடைய வரிகள் அந்த போராட்டத்தை நடத்தும். அதே போல 8 மணி நேர வேலை உறுதிப்படுத்தியவர் அண்ணல் அம்பேத்கர். இன்றைய நம் முன்னாடி நிற்கும் சவால் என்னவென்றால், இன்று இருக்கும் அரசாங்கம் 44 சட்டங்கள், அவர் இயற்றிய 44 சட்டங்களை 4 தொகுப்புகளாக அதை மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஜாதி, மதம், மொழி, இனம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டு வர்க்கமாக ஒன்றாக இணைந்து நாம் எல்லாம் போராட மட்டும்தான் அந்த 44 சட்டத்தை நம்ம காப்பாற்றணும். அந்த சட்டத்துல எல்லாமே கார்பரேட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கான அனைத்து சலுகைகள் தான் இருக்க தவிர இன்னைக்கு உழைக்கின்ற உழைப்பாள வர்க்கத்திற்கு எந்த சலுகையும் இல்லை, அனைத்தும் பறிக்கப்படுகிறது. இன்னைக்கு 8 மணி நேரம் நம்ம வேலை செய்யறோம். வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா அது 12 மணி நேரமா இருக்கும். இன்னைக்கு ரயில்வேல மட்டும்தான் நாம 8 மணி நேரம் வேலை செய்யறோம். மற்ற எந்த செக்டார்ல பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை. ஐடி ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா ஹோம் அட் ஒர்க்கு. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை, 14 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம் வேலை, தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய நிலைமை தான். ஆனால் இந்த ரயில்வேல மட்டும்தான் நாம் 8 மணி நேரம் வேலை செய்யணும். அதற்கு காரணம் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த சட்டம் தான். இந்த 8 மணி நேர வேலையை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் முன்னாடி இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் அவரை பற்றி பேசலாம். DRI அங்கீகார சங்கமாக மாறி 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஸ்டேஜில் இந்த ஆடிட்டோரியம் ஆனால் அம்பேத்கர் பேரை வைக்க சொல்லி அன்றைய அங்கீகாரத்தில் இருந்தப்போ DRI தான் நீங்கள் அம்பேத்கர் பேரை வைக்கணும் இந்த ஆடிட்டோரியத்தை நாங்கள் சொன்னோம். அது அன்றைக்கி இருந்த CWM சார், இன்பரசு சார் அதை செஞ்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி பல வரிகளை சொல்லலாம். நம் முன்னாடி இருக்கும் சவால்களை சங்க வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு போராடி இந்த துறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இந்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னா 13 லட்சம் ரயில்வே தொழிலாளி வேலை செய்யறான். கன்னியாகுமரியில போராடினா காஷ்மீர்ல அந்த போராட்டத்தோட எதிரொலி இருக்கும். அப்படிப்பட்ட துறையில நாம எல்லாம் வேலை செய்யறோம். இதை காப்பாற்ற வேண்டிய கடமை சங்க வித்தியாசம் இல்லாமல் ஒன்றுபட்டு நாம் போராடணும். அது அண்ணல் அம்பேத்கர் அவர் காட்டிய வழிகள் தான் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த லோகோ நிர்வாகத்துக்கு நன்றி கூறி முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்குலாப்.